சத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் February 3 2024 சனிக்கிழமை, சோபகிருத்து வருடம் தை மாதம் 20ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, அஷ்டமி திதி. பொதுவாகவே அஷ்டமி திதிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான திதி கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். ஆனால் குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணன் ஜனித்த இடமாக இருக்கக்கூடிய துவாரகா, அதாவது குஜராத், அங்கே பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் எல்லாமே அஷ்டமி திதி அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. கரெக்டாக மத்தியானம் 12 மணிக்கு தான் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு முகூர்த்தமே தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்கிறது அவங்களுடைய சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் பொதுவாகவே அஷ்டமி திதி அன்னைக்கு எந்த விதமான பீடைகளாக இருந்தாலும் பரிகாரங்கள் செய்யக்கூடிய பொன்னான நாள். இந்த மாதிரி நாட்களில் குரு உடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் ஓடுறதுனால இன்றைய நாளுடைய சூக்ஷ்மமான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா, எந்த வீட்டில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில குழந்தைகளுக்கு சீக்கிரம் பேச்சு வராது, சில குழந்தைகளுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, நிறைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை அமையாது, இல்லைன்னா ஒரு நல்ல கல்யாணம் நடக்காது, குழந்தை பிராப்தமே சில பேருக்கு பிரச்சனை. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பொதுவாக இன்றைய நாள் என்ன பண்ணணும்? பசு நெய்யினால் ஆன ஒரு நல்ல ஸ்வீட்டு பண்ணி 5 குழந்தைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு அந்த பீடைங்கிறது, அந்த பிராரப்த கர்மாங்கிறது உங்ககிட்ட இருந்து நிவர்த்தி பெறும். அருமையான நாள்னு சொல்லலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேது. ஸோ அப்போ பொதுவாக கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறாளோ அவளுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையோடைய பேச்சை கேட்டு நடப்பது சூப்பர். ஏன்னா இன்றைய நாள் வாழ்க்கை துணை, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அறிவுனா அறிவு, அந்தளவுக்கு அறிவு. கேதுங்கக்கூடிய கிரகம் பொதுவாகவே ஞானத்திற்கும் மோட்சத்துக்கும் காரகன். அவங்க தனித்து சிந்திப்பார்கள். யாருனாலையும் இப்படி தான் சிந்திப்பாங்கன்னு ஒரு ரூட்லாம் போட முடியாது. அந்த அளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களோட இன்றைய நாள் தொடர்பு ஏற்படும். நிறைய ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்னதான பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அமோகமாக இருக்குது. நல்ல வியாபாரம் நல்லா சிறந்து விடுங்க. ஓரளவுக்கு பொருளாதார ஏற்றமும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, குழந்தை நல மருத்துவர்களுக்கு யோகமான நாள். இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய புது புது விஷயத்த டயட் பிளான்லாம் போடுவீங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும், நம்ம குழந்தைகள் இதெல்லாம் சாப்பிடணும்னு உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. நிறைய புது புது எண்ணங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டுவீங்க. நிறைய புது விஷயங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. தங்க வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் என்னால் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய பிராப்தம். நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் அப்படி தான் இருக்கிறது. சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். புது கடன் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா என்னால் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதத்துலையுமே இன்றைய நாள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம், அன்பு பிராணிகள், செல்ல பிராணிகளை நல்லா பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் சரி, அது யாரும் கற்றுக் கொடுத்து வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது உங்கள் உள்ளே இருக்கணும். தட்ஸ் கால்ட் இன்பார்ன் டேலண்ட். நிறையா பேருடைய லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே தள்ளி போயிட்டு இருக்கும். இன்றைய நாள் இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். நிறைய பேருக்கு ஆன்மீகவாதிகளுக்கு யோகமாக இருக்கும். பூஜைகள் புனஸ்காரங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பூ கட்டி வியாபாரம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய இன்றைய நாள் உட்காந்து எழுதுவீங்க. நிறைய புராணங்கள் படிக்கிறது, நல்ல விஷயங்கள் நிறையா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் சளி தொந்தரவுகள் ஏற்படும், முதுகு தண்டு வழத்தில் வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வசமாகும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லலாம். எல்லா கெமிக்கல் உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்லை லாங்குவேஜ் டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, வங்கித்துறைகளில் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு
வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு, அதே மாதிரி வசூல் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் நல்லா இருக்கும். குரு நின்ற நட்சத்திரம் கேதுவுடைய தொடர்பாக இருக்கும் பொழுது பொதுவாக வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அருமையான நாள். ஆனால் நிறைய விஷயங்கள் என்னால் ரொம்ப பிளான் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். மனசில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட, சாட் ஜிபிடி சம்மந்தப்பட்ட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக இருக்கும். என்றால் நிறைய விஷயங்களில் புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் ஏற்படும். நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுறது. நிறைய பேர் இன்றைய நாள் ஃபோனில் பேசும்பொழுது மற்றவங்க பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் சுமை தாங்கி இடி தாங்கின்னு சொல்லி கூப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோ நான் அமைதியாக இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். குரு நின்ற நட்சத்திரம் கேது தொடர்பு இருக்கும் பொழுது பொதுவாகவே சில பேருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், சில இடங்களில் பல் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு ரூட் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ரூட் அப்படின்னாவே கேத்து, அது கெனால்லாம் தோறது. ஸோ அதை ஆட்டோமே குரு தான் கனெக்டும். பேச்சில் இனிமை கண்டிப்பாக வேணும். குரு நின்ற நட்சத்திரம் கேத்துனா நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களால எடுக்கவே முடியாது, கேட்கவே முடியாது. சில இடங்களில் ஊசி குத்துற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. அதனால் குடும்பத்தில் பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் பேச்சினால்தான் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைய நாள் இதெல்லாம் பார்த்துக்கொள்வது நல்லது. யாரெல்லாம் இந்த நாட்டு மருந்து கடை வச்சு நடத்திங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய சூப்பர் டைம்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள், புது புது கண்டுபிடிப்புகள் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சார் கண்டுபிடிக்க போறேன்? நமக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒழிஞ்சு இருக்கக்கூடிய பூனை வெளியே வந்து தூங்கிட்டு இருக்கலாம். விவேக் சார் சொல்ற மாதிரி அந்த பூனை என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய ஆய்வு பண்ணுறது, புதுசு புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணங்கள் வரும். உட்காந்து பிஸ்னஸ் பிளான் போடுறது, நிறைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து படிக்கிறது, பழைய விஷயங்களை நிறையா அசை போடுறது, மெமரிஸ் அப்படிங்கிறது இன்றைய நாள் பொதுவாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி செலவுகள் நிறைய ஏற்படும். யாருனால? வாழ்க்கை துணையினால. ஏன்னா வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் இன்றைய நாள் நைட்லாம் கண் முழிச்சு படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ரொம்ப சீக்கிரமே மார்ச் ஏப்ரல்லே ஆனுவல் எக்ஸாம்ஸ் வரப்போகிறது. அதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உட்காந்து படிக்கிறது. உடம்புல ஒரு மாதிரி வீரியம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிடணும். இரவு நேரத்தில் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கினீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டேட்டாவை செக் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படாது. அதனால் கண்டிப்பாக தங்கத்தில் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகவாதிகளினால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். புதுசு புதுசாக ஒன்று விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு சரியான யோகம். இன்றைய நாள் நல்ல வியாபாரம் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு கால் முட்டிகளில் நரம்புகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, சந்தோஷத்துலேயும் அதிகமாக இருக்கும். மூத்தவங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லும் பொழுது புரியாத மாதிரி இருக்கும். உட்காந்து மெதுவாக திங்க் பண்ணோன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு புரிய வரும். ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியாக டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்.
சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் நல்ல ஆஃபர் வரும். சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சில இடங்களில் கால் லெட்டர்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வந்திருக்காமல் இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாள் ஒரு 4 மணி மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணும், உபவாசம் இருப்பது நல்லது. அஜீரண கோளாறுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். அதனால் நம்ம புராதனம், அதாவது பழைய சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. உடம்பு ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமாக வந்துடுறதுன்னா நீ நாளை சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. இட்ஸ் கால்ட் லங்கனம். லங்கனம்ங்கிறது பட்னி இருப்பது. அது இன்றைய நாள் நீங்கள் செய்யும்பொழுது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இந்த ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மகான்களை தரிசிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். சாய்பாபா வழிபாடு, வியாசராஜர் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, இந்த மாதிரி மகான்கள், அதாவது அவதார புருஷனாக இருக்கக்கூடிய நிறைய மகான்கள் இன்றைய நாள் அதாவது நிறைய இடங்களில் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் போய் கண்டு தரிசிக்கும் பொழுது இன்றைய நாள் மிகப்பெரிய பாவம் விவர்த்தி ஆகும். ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் கேதுவுடைய தொடர்பு இன்றைய நாள் ஏற்படுகிறது. பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வீசா வரும், பாஸ்போர்ட் கிளியர் ஆகும். அலைச்சல்கள் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நல்ல தகவல்கள் சேரும். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. அஜீரண கோளாறுகள் 1. 2வது, பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது பார்த்து பேசணும். பக்குவமாக பேசணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக இன்றைய நாள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். எதுவுமே நமக்கு தெரியுங்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து பேசுறது அப்படிலாம் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. மற்றபடி நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாமே திறன்பட சமாளிக்கிறது, எல்லாமே சாமர்த்தியமாக ஜெயிக்கிறது. ஆனால் அவசரப்படக்கூடாது. அது ஒன்று மட்டும் பார்த்துக்கணும். வெந்நீர்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இந்த நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது மிதுனம், 3வது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.